ஓகே. அல்காரிதம்ஸ்ல 2 மோஸ்ட் ஃபேமஸான அல்காரிதம் இருக்கு. ஒண்ணு சார்ட்டிங் அல்காரிதம், இன்னொன்னு சர்ச்சிங் அல்காரிதம். இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, இன்னும் நிறைய இருக்குன்னு பார்த்திருந்தோம், சொல்லியிருந்தோம். கிரீடி அல்காரிதம், கடானே அல்காரிதம் அப்படிங்கிற மாதிரி டிஎஸ்ஏல இன்னும் நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சார்ட்டிங் சர்ச்சிங் அல்காரிதம். ஓகேவா? சர்ச்சிங் அல்காரிதம் அப்படின்னா இதோட மோட்டிவ் என்ன? ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஏதோ ஒரு வேல்யூ இருக்குதா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு தான் நம்ம இந்த அல்காரிதம் யூஸ் பண்றோம். இந்த அல்காரிதம்ல 2 டைப்ஸ் இருக்கு. சர்ச்சிங்ல லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். இந்த ரெண்டுக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம நேத்து பார்த்திருந்தோம். லீனியர் சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n, which means இது வந்து என்ன ஆக போகுது? n means array dot length. ஓகேவா? n ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அரே டாட் லென்த். அப்போ அரேயோட வேல்யூ என்னவோ, அரேயோட லென்த் என்னவோ அது வரைக்கும் சர்ச் பண்ணக்கூடியதுக்கு பேரு தான் லீனியர் சர்ச். ஓகேவா? லீனியர் சர்ச் 0 to அரே டாட் லென்த் வரைக்கும் போக போகுதுப்பா. அதனால இது வந்து O of n. ஓகேவா? O of 1னா என்ன, O of n-னா என்ன, n ஸ்கொயர்னா என்ன, log n என்ன அப்படிங்கிறது நேற்று ஒரு சின்ன ஒரு ஐடியா பார்த்தோம். ஆனா நம்ம மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா O of n, O of log n, O of n ஸ்கொயர் இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் O of n-க்கு O of log n-க்கு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. O of n-னா 0 to array dot length பா. 0 to array dot length. array dot length வந்து 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். 0 to 100, 0 to அந்த array dot length வரைக்கும். ஓகேவா? O of log n means 10 times ரன் பண்ண வேண்டிய அரேவை 5 times ஓட முடிக்கிறீங்க, பாதியா முடிக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் தான் O of log n. ஓகே? அப்ப n பெருசா log n பெருசா? எது பெஸ்ட் யூஸ்க்கு? n log n. ஓகே? அந்த log n தான் பெருசு. log n தான் ஒரு யூசேஜுக்கு நம்ம அதான் யூஸ் பண்ண. சர்ச்சிங்ல 2 இருக்கு. ரெண்டுக்கும் அப்ப டிஃபரன்ஸ் என்ன? ரெண்டும் ஒரே வேலை தானே பாக்குது. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் டிஃபரன்ஸ். ஓகே? வேற இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது என்ன? உங்க அரே வந்து சார்ட்டட் ஆர் அன்சார்ட்டட் எப்படினாலும் இருக்கட்டும், ஆனா நீங்க ஆல்வேஸ் யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா நீங்க லீனியர் சர்ச் யூஸ் பண்ணலாம். உங்க அரே சார்ட்டடா இருந்தாலும் பரவாயில்ல, அன்சார்ட்டடா இருந்தாலும் பரவாயில்ல, கொலாப்ஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க லீனியர் சர்ச் எப்பனாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்க வந்து ஆர்டர் தேவை இல்லை. ஓகே? நோ ஆர்டர் ரெக்யூர்ட். ஓகேவா? நோ ஆர்டர் ரெக்யூர்ட். ஆனா இங்க ஆர்டர் கண்டிப்பா தேவை. அரே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல இருந்தாதான் பைனரி சர்ச் அங்க ஒர்க் ஆகும். சார்ட்டட் ஆர்டர் ரெக்யூர்ட். உங்க அரே வந்து எப்படினாலும் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கண்ண மூடிட்டு லீனியர் சர்ச் போயிடலாம். இப்போ 1 2 3 4 5 பா. 1 2 3 4 5 இதுதான் என்னோட அரே. இங்க 6 இருக்கா இல்லையா அப்படிங்கிற நான் செக் பண்ணணும். அப்ப எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? இல்ல. ஏன்னா 1 2 3 4 5ல 6 இல்ல. சர்ச் பண்றோம், அங்க வந்து கண்டிப்பா அது இருக்கணும் அப்படின்னு அவுட்புட் இல்ல. இல்லன்னு கூட நீங்க சொல்லலாம். ஓகேவா? நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இல்லன்னு சொல்ல போறீங்க. அப்போ அரே பாத்தீங்கன்னா சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கு. இப்போ நீங்க லீனியர் சர்ச் யூஸ் பண்ணுவீங்களா, பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவீங்களா? பைனரி சர்ச் தான் யூஸ் பண்ணணும். அரே சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கு, உங்களை ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்றதுக்கு கேக்குறாங்கன்னா ஆல்வேஸ் கோ வித் பைனரி சர்ச். ஓகேவா? பிகாஸ் ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பர் log n அப்படிங்கிறது. ஓகே? when to use binary search, when to use linear search அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அரே எப்படினாலும் இருக்கட்டும், லீனியர் சர்ச் நீங்க யூஸ் பண்ணலாம். அரே சார்ட்டட் ஆர்டர்ல இருந்துச்சுன்னா பைனரி சர்ச் யூஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே? அரே வந்து 1 5 -1 கொலாப்ஸ்டா இருக்கு. அப்ப நீங்க யாரை யூஸ் பண்ணுவீங்க? லீனியர் சர்ச் யூஸ் பண்ணலாம். ஓகே? 1 2 3 4 5 இருக்கு. இப்ப லீனியர் சர்ச் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஆனா அதை விட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கூட ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க யாரு? பைனரி சர்ச். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா சூப்பர். இப்போ சர்ச்சிங்ல லீனியர் சர்ச் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? int arr equal to 1 2 3 4 5. இதுக்கு வந்து நான் பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாமா, லீனியர் யூஸ் பண்ணலாமா? ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஆனா பெஸ்ட் பைனரி சர்ச் தான். ஓகேவா? ஓகே? நான் அப்போ அரே வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொலாப்ஸ்டா வச்சுக்கிறேன். 5 2 9 3 6. ஓகே? இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல என்னோட டார்கெட் வேல்யூ, ஓகே, இன்ட் டார்கெட் ஈக்குவல் டு ஒரு டார்கெட் ஒரு வேல்யூ வச்சுப்பா. ஓகேவா? என்னோட டார்கெட் வந்து என்னன்னு சொல்றேன் அப்படின்னா 3ன்னு சொல்றேன். 3 இருக்கா இல்லையா? இருக்கு. ஓகேவா? இதுல அவுட்புட் வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா. இப்போ இதுக்கு அவுட்புட் ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா? ஃபவுண்ட். ஓகே? இது ஒரு விதமான அவுட்புட். இருக்குதா இல்லையா? இருக்குன்னா ஃபவுண்ட், இல்லைன்னா நாட் ஃபவுண்ட். இது ஒரு விதமான அவுட்புட். ஓகேவா? நீங்க லீட் கோட், ஹேக்கர் ரேங்க், கோட் செஃப் இந்த மாதிரியான வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிஃபரெண்டா கேட்பாங்க. ஆனா அல்காரிதம்ஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். ஓகேவா? ஃபவுண்டா நாட் ஃபவுண்டான்னு கேட்டீங்கன்னா இந்த இன்புட்டுக்கு ஃபவுண்ட். ஓகேவா? இப்போ இன்னொரு ஒரு விதமான அவுட்புட் என்ன கேட்பாங்க அப்படின்னா 3 இருக்கா இல்லையா? 3 இருந்துச்சுன்னா 3 பிரிண்ட் பண்ணுங்க. அப்ப 3 இருக்கு, 3 பிரிண்ட் பண்ணிடலாம். 3 இல்லைன்னா நாட் ஃபவுண்ட். 3 இருக்கா இல்லையா? 3 இருக்குன்னா 3 பிரிண்ட் பண்ணிருங்க. 3 இல்ல அப்படின்னா நாட் ஃபவுண்ட். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி அவுட்புட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே?
வேற இன்னொன்னு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இருக்குன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா -1 பிரிண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் இப்போ இந்த இடத்துல 7 கொடுக்குறேன். 7 இருக்கா இல்லையா? ஒண்ணு அந்த நீங்க அவுட்புட் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் பாருங்க, சைட்ல அவங்களே ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? இருக்குன்னா அந்த வேல்யூ, அப்படி இல்ல அப்படின்னா நீங்க -1 0 அப்படி ஏதாச்சும் ஒன்று ரிட்டர்ன் பண்ண அவங்க சைட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆனா அல்காரிதம்ஸ் வைஸ் எல்லாத்துக்குமே சேம் தான். சரியா? அப்படி இல்ல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 3 இருக்கா இல்லையாப்பா, அப்போ அவங்களோட இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களோட இண்டெக்ஸ் என்ன? 3 இண்டெக்ஸ் 3. ஓகேவா? இப்போ 5 இருக்கா இல்லையா? 5 இருக்கு. அப்போ 5 ஓட இண்டெக்ஸ் என்ன? 0. அப்போ அவங்களோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுங்க. இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் பைனரி சர்ச்சுக்கு கேட்பாங்க. ஆனா அல்காரிதம்ஸ் எல்லாம் சேம் தான். கடைசியில் நீங்க பிரிண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் மாறும். ஓகே, அப்ப என்னோட டார்கெட் வந்து 5 இருக்குதா இல்லையா? இருக்குது. நான் இப்போ என்னோட டார்கெட் 3 மாத்திக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த அரே வந்து கொலாப்ஸ்டா இருக்கு. நம்ம எங்க போக போறோம்? பைனரியா லீனியரா? லீனியர் சர்ச் போக போறோம். ஓகேவா? அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. ஓகேவா? அப்போ O of n ன்னா நான் வந்து int I equal to 0 ல இருந்து array dot length. ஓகேவா? நெக்ஸ்ட் I plus plus அவ்வளவுதான். ஓகே, கொடுத்தாச்சா? அப்போ உள்ளுக்குள்ள வந்து என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம்? array of I வந்து equal to டார்கெட்டா? அவ்வளவுதான், கண்டிஷனே முடிஞ்சு. ஓகேவா? இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் முடிஞ்சு லீனியர் சர்ச். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன? 5. 5 equal to 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அரே ஆஃப் ஐ 2 equal to 3 ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அரே ஆஃப் ஐ 9 equal to 3 ஃபால்ஸ். நெக்ஸ்ட் அரே ஆஃப் ஐயோட வேல்யூ 3. அப்ப 3 equal to 3 அப்ப 3 ஆக இருந்தது அப்படின்னா நம்ம இப்ப என்ன ரிட்டர்ன் பண்ணலாம்? அவங்களோட இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாமா? அப்ப இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொல்லிருக்கணும் இந்த இடத்துல? அரே ஆஃப் ஐயா டைரக்டா 3 ன்னு சொல்லணுமா? அரே ஆஃப் ஐனா எனக்கு 3 ன்னு வரும். அப்போ இண்டெக்ஸை யார் கொண்டு வராங்க? ஐ தான் எடுத்துட்டு வராங்க. அரே ஆஃப் ஐனா வேல்யூ, நார்மல் ஐனா தான் உங்களுக்கு என்ன? இண்டெக்ஸ். ஓகே, அரே ஆஃப் ஐங்கிறது வேல்யூ, நார்மல் ஐங்கிறது உங்களுக்கு இண்டெக்ஸ். ஐங்கிறது ஆல்வேஸ் இண்டெக்ஸ். அந்த ஐ அரே ஆஃப் ஐன்னு சொன்னீங்கன்னா அரே ஆஃப் ஐங்கிறது வேல்யூ. உங்களுக்கு இண்டெக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னா நார்மல் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்றதுக்கு தான் நம்ம லூப் யூஸ் பண்றோம். டைரக்டா நீங்க ஐயை பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டும் எடுத்துட்டு வரேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println உள்ள ஐயை பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அப்படிங்கறதுனால நான் இந்த இடத்துல கர்லி பேசஸ் எதுவும் ஓபன் பண்ணல. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால. சரியா? யாருக்கு இது கொஸ்டின்ஸ் எதுவும் இல்ல? ஓகே, அப்ப ரன் பண்ணி பார்க்கலாமா? இது வந்து பைனரி சர்ச் இல்ல, இது வந்து லீனியர் சர்ச். ஆனா நான் சேவ் பண்ணது அப்படி பண்ணிட்டேன். ஜாவா சி ஸ்பேஸ் கிளாஸ் நேம் ஜாவா, நெக்ஸ்ட் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம். ஓகே, 3ங்கிறது இண்டெக்ஸா வேல்யூவா? இண்டெக்ஸ். ஓகே, சூப்பர், இண்டெக்ஸ். அப்ப இந்த இடத்துல நான் இப்ப 6, என்னோட டார்கெட் 6. அப்ப என்னோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன வந்திருக்கும்? 4ங்கிறது என்னது? இண்டெக்ஸ். சூப்பர். ஓகே, 4ங்கிறது இண்டெக்ஸ். ஓகே, 4ங்கிறது இண்டெக்ஸ். கரெக்டா வருது. சரியா? இது வரைக்கும் யாருக்கு எது டவுட் இருக்கா? ஒருவேளை நான் இல்லாத வேல்யூ கொடுக்குறேன், அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்? இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வருமா? எப்படி அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் வரும்? சூப்பர் கிருஷ்ணா, எதுவுமே வராது. வேற யாரும் டிஃபரெண்ட் அவுட்புட்? எதுவுமே வராது. ஓகே, வேற இன்ஃபினிட்டியா? அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷனா? 4 3 என்ன அவுட்புட் வரும்? இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா டார்கெட் வந்து 10 எப்பவாச்சும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? எப்பவாச்சும் 10 சாட்டிஸ்ஃபை பண்றாங்களா? பண்ணல. அப்போ எனக்கு இஃப் கண்டிஷன் உள்ள போகுமா? போகாது. அப்ப நமக்கு என்ன அவுட்புட் தான் வரும்? எம்டி தான் அவுட்புட். ஓகே, ஜாவா. ஓகே, பாத்தீங்களா? எம்டி தான் அவுட்புட். நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்ல. ஏன்னா இஃப் கண்டிஷன் உள்ளே அவங்க போகல. அப்போ ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா அந்த அவுட்புட் வரலாமா? ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா? ஓகேவா? அப்ப ஃபவுண்ட் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஒரு பூலியன் வேல்யூன்னு வச்சுக்கிறேன். பூலியன் ஃபிளாக் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் பை டிஃபால்ட் வேல்யூ நான் ஃபால்ஸ் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறேன். இஃப் கண்டிஷன்ல ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கர்லி பேசிஸ் மென்ஷன் பண்ண வேண்டாம். 2 ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும். நான் 2 ஸ்டேட்மெண்ட் வைக்க போறேன் அப்படிங்கிறதுனால கர்லி பேசிஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு உள்ள வந்து
என்னோட டார்கெட் ஃபவுண்ட் ஆகிருச்சு அப்படின்னா இப்போ ஃபிளாக் வந்து நான் என்ன மாத்துறேன், ட்ரூவா மாத்திடுறேன். பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஃபால்ஸாவே இருக்கு. ஓகே, இப்போ 10க்கான அவுட்புட்ல இது ட்ரூவா மாறுமா மாறாதா? நம்ம பார்த்தோம் டார்கெட் வந்து 10. அப்ப இந்த கண்டிஷன் எப்பவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகாதுன்னு பார்த்தோம். அப்ப எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாதுன்னா எனக்கு ஃபிளாகும் ட்ரூவாவே மாறாது தானே. அப்போ எனக்கு ஃபிளாக் என்னவா தான் இருக்கும், ஃபால்ஸா தான் இருக்கும். சரியா, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணி விட்டுறேன். எனக்கு ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா அதுதான் எனக்கு வேணும். சரியா, அப்போ கீழே வந்து இஃப் flag ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபிளாகே ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தானே, நீங்க டைரக்ட் அதே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இஃப் flag சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல ஃபிளாக் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா? ஃபிளாக் ட்ரூவா எப்போ மாறும், டார்கெட் கிடைச்சிச்சுன்னா தான் ட்ரூவா மாறும். ஓகேவா, அப்ப இந்த இடத்துல ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்ப எல்ஸ்ல நாட் ஃபவுண்ட். சூப்பர், எல்ஸ்ல நாட் ஃபவுண்ட். அப்ப இதுக்கான அவுட்புட்ல என்ன அவுட்புட் வரும், ஃபவுண்டா நாட் ஃபவுண்டா? நாட் ஃபவுண்ட். 10 வந்து இருக்குதா இல்லையா? இல்ல. அப்போ எனக்கு ஃபிளாக் என்னவா தான் இருக்க போகுது, ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸா தான் இருக்க போகுது. எனக்கு ட்ரூவா உள்ள போய் பார்க்குமா, பார்க்காத. ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் எப்பவுமே இல்ல. ஓகேவா, இதுக்கான அவுட்புட் ஓகே நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஒருவேளை இந்த இடத்துல இப்போ 2ன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஃபவுண்ட். ஓகேவா, ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அவுட்புட் வரும். இதுல யாருக்கு எது டவுட் இருக்கா, இது லீனியர் சர்ச், அதாவது 0 to n வரைக்கும் போகும். ஓகேவா, n மீன்ஸ் அரே டாட் லென்த். ஓகேவா, இதுல யாருக்கு எது கொஸ்டின்ஸ் எது டவுட் இருக்கா?